ஆன்மாவான கணபதியின் ஆன்மாவான கணபதியின் ஆன்மாவான கணபதியின் அருள் உண்டு அச்சம் இல்லையே. 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 ஆன்மாவான கணபதியின் அருள் உண்டு. மேன்மை படுவாய் மனமே மனமே கேள் மேன்மை படுவாய் மனமே கேள் இடி முன் விழுந்தாலும் மேன்மை படுவாய் மனமே கேள் இடி முன் விழுந்தாலும் ஆன்மாவான கணபதியின் அருள் உண்டு அச்சம் இல்லையே. ஆன்மாவான கணபதியின் அருள் உண்டு. பான்மை தவறி நடுங்காதே. பான்மை தவறி நடுங்காதே. பயத்தால் ஏதும் பயனில்லை. பான்மை தவறி நடுங்காதே. பயத்தால் ஏதும் பயனில்லை. யான் முன் உரைப்பேன் கோடி முறை.
கபனியான் முன் உரைப்பேன் கோடி முறை. நிசரி ரிசனி பனிச ரிசனி பப்ப சனி கபனியான் முன் நிசனி கரி ரிசனி பனிசரி கபக ரிச நிகரி சனி கபனியான் முன் நிகரி ரிசனி பனி பசாச பனி பரி ரிசனி பனி சரி கரி ச நிசரி கபக ரிசனி பபனி நிசரி ரிசனி பப்ப கபனியான் முன் பனி சனி பனி ரி பனி கரி நிசரி கபக ரிச நிசரி கரி கசரி ரிசனி ரிசரி நிச பனி கப கக பபனி நிச சரி ரி ரி கக பபனி நிச ச நிசரி பனி ச கபனி ரி கப சரி கரி கப கபனி பனி ச காரியான் முன் உரைப்பேன் நிச்ச நிச நீ 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 நிச்ச நிச நீ நீ நிரி கரி நீ நீ நிரி கப கரி நீ நீ நிரி நீ நீ நி கப நி நீ நீ நி கப நி நீ 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 சரி கப நீ நீ கப நி சா உரைப்பேன் கோடி முறை கோடி முறை சொல்வேன் ஆன்மாவான கணபதியின் அருள் உண்டு அச்சோ இல்லையே ஆன்மாவான கணபதியின் அருள் உண்டு அருள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிற வாகையக்காரர் யாரை பற்றி நம்ம பார்க்குறோம்? ஒரு பெரிய மகானுபாவரை பற்றி பார்க்குறோம். இவரை பற்றி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, வார்த்தைகள் போராது. ஏன்னா அந்த அளவுக்கு பெருமை கொண்ட ஒரு மகானுபாவர். சாமானியத்தில் ஒருத்தருக்கு மகாகவிங்கிற பட்டம்லாம் கொடுத்துட முடியாது. மகாகவின்னு ஒருத்தரை நாம் எல்லாரும் சேர்ந்து போற்றுகின்றோம் என்றால் அது திரு சுப்பிரமணிய பாரதியை தவிர வேற யாரையும் குறிக்கவே குறிக்காது. ஏன் அவளுக்கு மகாகவி அப்படின்னு பேருனா, நமக்கெல்லாம் வெறும் திருஷ்டி, அவளுக்கெல்லாம் திவ்ய திருஷ்டி இருந்ததாம். அவளுக்குடைய அந்த விஷன் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டைமோட கிடையாது. நமக்கு விஷன் எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஆஃபீஸ் போனோமா, இன்னைக்கு வேலையை பார்த்தோமா, இன்னைக்கு நாள் நன்னா போச்சா, இவ்வளவு தான் நம்மளுடைய பார்வை, இவ்வளவு தான் நமக்கு தெரியும். மிஞ்சி போனால் ஒரு மாதம் இல்லை ஒரு 10 வருஷம்
இவ்வளவுதான் நம்மளுடைய விஷன் அப்படிங்கிறது நம்மளால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கு இவ்வளோதான். ஆனால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோ அப்படி கிடையாது. அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வையை என்னன்னு சொல்கிறதுன்னு சொல்லி மாளாது. ஆனால் பெரும்பாலும் மகாகவி பாரதியாரை ஒரு தேசப்பற்று தலைவராக நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். தேசப்பற்றை அதை வைத்துக்கொண்டு நாட்டில் இருப்பவர்களை எழச் செய்து விடுதலை போராட்ட தியாகியாக இப்படியெல்லாம் தான் பாரதியாரை நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் சைட் ஆஃப் பாரதியார்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப அழகு. அவருடைய ஒரு பெரிய ஃபிலாசபி என்னன்னா, பாரதியாரை சொல்லும் பொழுது அத்வைத்தின்னு ஒரு வார்த்தை ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு எல்லாமே பரபிரம்மஸ்வரூபம் தான், எல்லாமே அவருக்கு ஒன்று தான். எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்லலாம். காற்றிலும் இறைவனை கண்டார், சேற்றிலும் இறைவனை கண்டார், எல்லாத்துலேயும் இறைவனை கண்டார். இயற்கையை பார்த்தா அதுலேயும் இறைவனை கண்டார். இந்த தேசத்தை நாம் தேசமாக பார்த்தோம், ஆனால் அவரோ அதை தெய்வமாக பார்த்தார். இந்த தேசப்பற்று தெய்வப்பற்றுன்னு ரெண்டு உண்டு. தேசப்பற்று இருந்தால் தெய்வப்பற்று இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுவா சில பேர். அதே மாதிரி தெய்வப்பற்று மட்டும் இருப்பவர்கள் உண்டு. ஆனால் இந்த தேசப்பற்றும் தெய்வப்பற்றும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். தேசம் தெய்வமாகின்றது, ஆக தேசப்பற்று தெய்வப்பற்று ஆகின்றது. அப்படிங்கிறத நமக்கு எடுத்து உரைத்த ஒரு பெரிய மகான் யாருன்னு பார்த்தா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் தான். இவருடைய பிறப்பு 1882 டிசம்பர் மாதம் இவருடைய அவதாரம் ஆறுது. சமீபத்தில் தான் அவருடைய பர்த்டே போச்சு. டிசம்பர் 11 அன்னைக்கு அவருடைய பிறப்பு. கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி அப்படின்னு தமிழில் கூறப்பட்டிருக்கு. என்ன நட்சத்திரம்னு பார்த்தா மூலா நட்சத்திரம். எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, சரஸ்வதிக்கு மூலா நட்சத்திரம். ஆஞ்சநேயருக்கு மூலா நட்சத்திரம் இருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வாக்தேவியான சரஸ்வதி, கலைகளுக்கெல்லாம் அரசியான அந்த சரஸ்வதிக்கு மூலா நட்சத்திரம் தான். இங்கே இவருடைய பெயர், இயற்பெயர் என்னன்னு பார்த்தா சுப்பிரமணியன் தான். இவருக்கு பாரதியின் அந்த கலைவாணியுடைய பெயரை பட்டமாக கொடுத்தாங்க. ஸோ அந்த மூல நட்சத்திரத்தில் அந்த கலைவாணி இருந்தால் அவருடைய ஹம்சமாகத்தான் இவர் பிறந்திருப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எட்டயபுரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அத்தனை பண்டிதர்களும் ஒன்றா உட்காந்து இவரை எக்கச்சக்கமான கேள்வி கேட்டு நிறைய சோதிச்சு பார்த்தாலும் எல்லாத்துலேயும் டக்கு 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 டக்குன்னு ஒரு பதில். அத்தனைக்கும் பதில் சொல்லி அங்கே இருக்கிற அந்த பண்டிதர்கள் எல்லாம் இந்த குழந்தை சாக்ஷாத் சரஸ்வதியுடைய ஹம்சம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, அதனால் இவனுக்கு பாரதின்னு நாங்கள் பட்டம் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை பண்ணினான். இன்றைக்கி கூட சுப்பிரமணியம்ங்கிற பேர் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, பாரதிங்கிறத யாரும் மறக்க முடியாது. இந்த பாங்கிற சப்தத்திற்கே பிரகாசம் அப்படின்னு பொருள். அந்த பாங்கிற சப்தத்திற்கு ரொம்ப ஒரு அழகான ரத்தித்தன்மையோடு இவர் இருந்ததுனால பாரதிங்கிற பேர் இவருக்கு ரொம்பவே பொருத்தமாக இருந்தது. பாரதம் அப்படின்னு நம்ம இந்த பிரதேசத்துக்கும் ஏன் பேர்? நம்ம தேசத்தில் இருந்த மாதிரி மகான்களை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. பிரகாசமான மகான்கள் எல்லாரும் ரமிக்கும் தன்மையில் ரதம் போல இந்த ஊரில் இந்த பிரதேசத்தில் இருந்ததுனால தான் இதுக்கு பாரத பிரதேசம் அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறது உண்டு. அதுபோல் இப்பேற்பட்ட ஒரு பிரதேசத்தில் பாரதியார் அவதாரம் பண்ணின அதே தமிழ்நாடில் நம்ம எல்லாரும் இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அனுகிரகம் அப்படின்னே சொல்லலாம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் எழுதாதது கிடையாது, எத்தனையோ எழுதியிருக்கார், சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அவரோடது இருந்துகிட்டே இருக்குது. இருந்தால் கூட அதிலிருந்து இன்றைக்கி எத்தனை பார்க்க முடியுமோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நேரம் காலம் அவை அனைத்திற்கும் உட்பட்டு பார்க்கலாம். முதல்ல பார்த்தது பிள்ளையார் மேலே அவர் எழுதியது. இதில் ஒரு அழகு பார்க்கணும். பொதுவாக ஒரு கம்போசர் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பாசிபிலிட்டி கிளாஸில் எழுதுறது நிறையா பார்த்துருக்கோம். அவரோட அருள் இருந்ததுன்னா இது நடக்கும்,
அந்த இருந்ததுன்னா அப்படின்னாலே அங்கே அது ஒரு ப்ராபபிலிட்டி கிளாஸ் மாதிரி ஆயிடுறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மாவான கணபதியின் அருள் உண்டு, அச்சமில்லைன்னுட்டார். ஏன்னா அருள் உண்டா இருந்தா, அருள் இருந்ததுன்னா நமக்கு அச்சமில்லை அப்படின்னு சொல்லலையா. கண்டிப்பாக அருள் உண்டு, ஷுவர், கண்டிப்பாக அருள் உண்டு. ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம். என்ன அழகு வார்த்தைகள். பான்மை தவறி நடுங்காதே, பயத்தால் ஏதும் பயனில்லை. சுசித்ரா அவர்களின் வாய்ப்பாட்டும் பக்கவாத்தியங்களும் நன்றாக இருந்தன. குறிப்பாக பாரதியார் பாடல்கள் மிகவும் நன்றாக அமைந்தது. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஜெயா டிவிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது, அவருடைய பேரை பார்த்தோம். பாரதி அப்படின்னு சொன்ன உடனேவே கலைவாணியை யாரும் மறக்க முடியாது. கலைவாணி அத்தனை கலைகளுக்கும் அரசி அப்படிங்கிறத ஒரு பாட்டில் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அவள் எப்பேற்பட்டவள், அவள் யார் அப்படிங்கிறத முழுமையாக வர்ணித்த ஒரு பாட்டை அடுத்து பார்க்க போகிறோம். வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் 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 இருப்பாள். உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன், ஓதும் வேதத்தில் உள் நின்று ஒளிர்வாள், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேன், ஓதும் வேதத்தில் உள் நின்று ஒளிர்வாள், கள்ளம் அற்ற முனிவர்கள் கூறும், கள்ளம் அற்ற முனிவர்கள் கூறும், கருணை வாசகதூர் பொருள் ஆவாள், கள்ளம் அற்ற முனிவர்கள் கூறும், கருணை வாசகதூர் பொருள் ஆவாள், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள். மாதர் தீங்குரல் பாட்டிலிருப்பாள், மாதர் தீங்குரல் பாட்டிலிருப்பாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், மக்கள் பேசும் மழலையில் உள்ளாள், கீதம் பாடும் குயிலின் குரலை ஆ
வடிவாகிட பெற்றாய் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள் பாரதியார் கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவ்வளோ பெரிய சமாச்சாரத்தை குட்டி குட்டியாக ஒரு வரியில் அடக்கிட்டு போயிட்டே இருப்பார். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்மள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொன்னால் நிறையா பேசுறதுக்கு நமக்கு தோணும். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது மேபி மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அது கொஞ்சம் எளிமையாக வரும் போல இருக்கு. அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கம்யூனிகேஷன் இல்லை, நான் எக்ஸப்ஷன், என்ன விட்டுடுங்க. நான் சொல்கிறது ஆஞ்சநேயர், பாரதியார் இவாளை மாதிரி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவாளை. ஏன்னா ஆஞ்சநேயருடைய கம்யூனிகேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நேராக போனார், ஸ்ரீராம ஜெயம்னு விட்டார், அவ்வளவுதான். வளவளன்னு கதை பேசலை அங்கே போய். ஆனால் அவர் அந்த ஸ்ரீராம ஜெயத்தை எப்படி சொன்னார்னு நாங்கள்லாம் கதை பேசின்னு இருக்கோம் உட்காந்து. அதுபோல் பாரதியார்கிட்ட ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர் அது. எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக அழகாக கொண்டு வந்தார். ஒரு வேதம்ங்கிறது சாமானியப்பட்ட விஷயமா? அந்த வேதத்தின் உட்பொருளாக இவ இருக்கான்னு சொல்றார். ஓதும் வேதத்தின் உள் நின்று ஒளிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும். அதில் கூட பாருங்க என்ன அழகு. அப்போ என்ன தீர்க்க தரிசியாக இருந்திருக்கணும். முனிவர்கள் எல்லாம் கள்ளமில்லாது சொன்னால் அதில் சரஸ்வதி இருப்பான்னு சொல்லியிருக்கார். கள்ளமற்ற முனிவர்கள் அவர்கள் வாசகத்தில் வருவார், சரஸ்வதி தேவின்னு சொல்றார். அடுத்து இன்னும் அழகு போக போக, மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள். மக்கள் பேசும் மழலை, சின்ன குழந்தைகள் பேசும் பொழுது அதில் என்ன ஒரு அழகு இருக்கும். சரஸ்வதி தேவி அதில் அப்படியே தத்ரூபமாக நமக்கு தெரிவா. ஒன்னொன்னும் அத்தனை அழகா சொல்றார். ஒரு கலையை விடலை. குலவு சித்திரம் கோபுரம் கோவில் நுட்டார். கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டார். இன்னும் என்ன, சரஸ்வதி தேவி எங்கெல்லாம் இருக்கா, எப்படி இருக்கா? வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருக்கா. இப்படி எங்கே நம்ம பார்த்தாலும் கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டா அங்கே இருக்கிறது சரஸ்வதி தான், வேற யாருமே கிடையாது. கலை என்றாலே பாரதி தான். அந்த பாரதியின் ஹம்சமாக அவதரித்த இவர் கவி என்றாலே பாரதின்னு சொல்லிட்டு போகலாம். அந்த அளவுக்கு சரஸ்வதி தேவியை பற்றி இன்னும் எத்தனையோ எழுதியிருக்கார். ஒன்னொன்னுத்துலேயும் நம்ம அவர் பாடின எல்லா பாட்டையும் நான் பாடணும் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தேன்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த ஒரு ஜென்மம் போராது. அத்தனை எழுதியிருக்கார். எதை தான் அவர் எழுதாமல் விட்டார்னு தெரியல, அத்தனையும் கவர் பண்ணி எழுதியிருக்கார். அந்த மாதிரி ஒரு மகா கவியை சாமானியத்தில் பார்க்க முடியாது. இறைவன் அருள் இல்லாமல் அப்படி ஒருவரால் எழுதவும் முடியாது. இன்னைக்கு மகாகவி பாரதி சுப்பிரமணிய பாரதியுடைய பாடல்களை ரொம்ப பிரமாம எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸு சுச்சித்ரா அவர்கள் பாடினார்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வெரி என்ஜாயபிள் ஒன் அண்ட் ஆல் கிரெடிட் கோஸ் டு ஜெயா டிவி. I want to again and again thank Jaya TV for giving this opportunity every year. Thank you so much. அவருடைய அடுத்த ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவர் சக்தி உபாசனை செய்பவர். சக்தி ரொம்ப இஷ்டமான தெய்வம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மகாகவி பாரதி சக்தியை எத்தனையோ பரிமாணங்களில் எழுதினார். ஆனால் முக்கியமாக ஒரு பரிமாணத்தில், யாரும் எழுதாத ஒரு பரிமாணத்தில் சக்தியை ஃபீச்சர் பண்ணுறார். முத்துமாரி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனால் இங்கே ஒரு புது காடை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். தேச முத்துமாரின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இந்த வார்த்தைகள் நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். பூர்வ காலத்தில் முத்துமாரியம்மன் அப்படிங்கிற தெய்வம் எல்லாம் வன தெய்வங்களாக கருதப்பட்டவர்கள், காவல் தெய்வம்.
அதோடு இல்லாமல் பெரும்பாலான குடும்பங்களில் பார்த்தா அந்த குலதெய்வம் கோவில் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த குலதெய்வத்துக்கு அவ நித்தியம் எல்லா அனுஷ்டானமோ நித்திய ஆராதனையோ பண்ணின்னு இருக்க மாட்டான். வருஷத்தில் ஒரு தரம் போய் பார்த்துட்டு வருவா. வருஷத்தில் ஒரு தரம் போய் பார்த்துட்டு அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ணிட்டு வர்றது உண்டு. இந்த குலதெய்வம் பெரும்பாலும் பார்த்தா இந்த முத்துமாரியம்மன், முத்துக்காளியம்மன், ஐயனார் இப்படி இருக்கும். பெரும்பாலான ஃபேமிலிஸ்க்கு அந்த மாதிரி குலதெய்வம் இருக்கிறது வழக்கம். அப்போது அந்த குலதெய்வங்கள் அவர்கள் இருக்கிற இடத்தை விட்டு வரமாட்டா. நம்ம தான் அவர்களை தேடி செல்வோம். ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் அங்கே இருக்கிற காமன் ஃபோக்ஸ் தான் அவளை தினமும் ஆராதனை பண்ணிட்டு இருப்பா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வன தெய்வமாக இருக்கும் அந்த முத்துமாரியை அனைவரின் மன தெய்வமாக இவர் பாடலின் மூலமாக மாற்றினார்னு சொன்னால் மிகையாகாது. எல்லாரும் நம்ம குலதெய்வத்தை தேடி போகிறோம் இல்லையா, அதைத்தான் இவரும் ரொம்ப அழகாக தேடி உன்னை சரணடைந்தேன்னு பாடினார். அடுத்த பாட்டு அதுதான்.
ஜெயா டிவி நடத்தும் மார்கழி உற்சவன்றது ரொம்ப அற்புதமாக நல்லா நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி சுசித்ரா மேடமுடைய கச்சேரி ரொம்ப அற்புதமாக நல்லா பாடினாங்க. இவங்களுக்கு கொடுத்த தலைப்பு பாரதியாரோடைய தலைப்பு. ரொம்ப அற்புதமாக அவரை பற்றி ஹிஸ்ட்ரி, அவர் எழுதிய பாடல்கள் எல்லாம் விளக்கி நல்லா அற்புதமாக வந்து பாடினாங்க. பக்கவாத்தியங்கள் ரொம்ப அற்புதமாக வந்து வாசித்தாங்க. இந்த நிகழ்ச்சியை மேலும் மேலும் நல்லபடியாக வந்து வரணும்னு சொல்லிட்டு ஜெயா டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மார்கழி உற்சவம், மார்கழி உற்சவம். தேடி உன்னை சரணடைந்தே, தேடி உன்னை சரணடைந்தேன், தேடி உன்னை சரணடைந்தேன் தேச முத்துமாரி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேச முத்து மாரி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேச முத்து மாரி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேச முத்து மாரி, கெடதனை நீ கிடுவாய், கேட்டவரம் தருவாய்,
பாடி உன்னை சரணடைந்தேன் வாசம் எல்லாம் கழிவாய் பாடி உன்னை சரணடைந்தேன் வாசம் எல்லாம் களைவாய் கோடி நலம் செய்திடுவாய் கோடி நலம் செய்திடுவாய் குறைகள் எல்லாம் தீர்ப்பாய் கோடி நலம் செய்திடுவாய் குறைகள் எல்லாம் தீர்ப்பாய் தேடி உன்னை சரணடைந்தேன் துன்பமே இயற்கை துன்பமே இயற்கை எனும் சொல்லை மறந்திடுவோம் துன்பமே இயற்கை எனும் சொல்லை மறந்திடுவோம் இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாய் இன்பமே வேண்டி நிற்போம் யாவும் அவள் தருவாய் நம்பினோர் கெடுவதில்லை நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நம்பினோர் கெடுவதில்லை நான் மறை தீர்ப்பு நம்பினோர் கெடுவதில்லை நான் மறை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தாள் அம்பிகையை சரண் புகுந்தாள் அதிக வரம் பெறலாம் அம்பிகையை சரண் புகுந்தாள் அதிக வரம் பெறலாம் தேடி உன்னை சரணடைந்தேன் தேச முத்து மாறி தேடி உன்னை ரிச்சத்தி தப மகரிச தேடி உன்னை நிசரிச்சனி தனிசத்தி தப்பத நிதப்ப மக தேடி உன்னை ரிகமகரிசனி சரி சமகரிசனி சரி கரிசனி தப மகரிசனி தேடி ரிகமகரிசனி நிசரி கமகரிசனி ததனி நிசரி கமகரிசனி சரி சமகரிச நிசனி கரிக சரி நிசரி தத சனி தப பத்தி தப மகரிசனி தேடி உன்னை నిజని గరిజని దబ మగ మపద నిజని గరిజ సమకరిజ పసతి దబ మగరిజని తేడి ఉండి పద ప ప ప ప ప పద ప ద ప మ పద ప ప పద ప మ పద ద ప మ పద ప మ పద ద ప మ పద ప మ
பத தப ம பத ப ம பத தப ம க க கம கம க க க கம கம க க ரே கம கம க ரே ச நி ச ரே கம க க ச ரே கம ப பத ப ம பத ப ப ம பத ப ம ப பத ப ம பத ப ம ப ப ம த த ம ப ப ம நீ நி ம ப ப ம ச ச நீ த ப ம பத ப ம பத த ப ம பத ப ம பத த ப ம பத நீ நீ த ப ம க ம பத நீ 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 ச ரி ச ச ரி ச ரி ச ரி ரி ச நீ ச ரி ச நீ ச ரி ச நீ ச ரி ச நீ ச நீ க ரி ரி ச நீ ச ரி ச நீ ச ரி ரி ச நீ ச ரி ச நீ ச ரி ரி ச நீ நீ ச ரி ச நீ ச நீ க ரி ரி ச நீ ச ரி ரி ச நீ ச ரி ச நீ ச ச ரி ச நீ ச ரி ச ச ரி ச ரி ச நீ ச ச ரி ச நீ ச ரி ச ச ச ரி ச நீ 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 ச ரி ச நீ ச ரி ச நீ ச ரி க ரி ரி ச நீ ச ரி ச க ரி ரி ச நீ ச ரி ச நீ ச ரி க ரி ச நீ ச ரி 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 க ரி ரி ச நீ ச ரி 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 க ரி ரி ச நீ ச ரி ரி ச நீ ச ரி 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 ச ரி ரி ச நீ ச ரி ச நீ ச நீ க ரி ச நீ க நீ ச ரி க க ம க ம க ரி ச நீ ச ரி க ம க ரி ச நீ ச ப ம க ரி ச நீ ச நீ க ரி ரி ச நீ ச ரி நீ ச ரி க ரி ரி ச நீ த த நீ நீ ச ச ரி ரி ச நீ த ச நீ க ரி க ரி ரி ச நீ ச ரி க ம க ரி ச நீ ச ம க ரி ச நீ ச க ரி ச நீ ச ரி ரி ச நீ த ப ம க ம ப த நீ ரி க ரி ரி ச நீ த ப த நீ க ரி ச ரி க ரி ச நீ ச க ச நீ த நீ க ரி ச நீ த ரி ச நீ த ப ச நீ த ப ம க ம ப ம ம ப த ப ப த நீ த க ம ப த ப ம ப த நீ த ப த நீ ச நீ க ரி ச ரி க ரி ச நீ ச க ச நீ த நீ க ரி க ரி ச நீ த ரி ச ரி ச நீ த ப க ப ம க ரி ச நீ தேடி உன்னை சரணடைந்தேன் தேச முத்து மாறி தேடி உன்னை சரணடைந்தேன் இன்றைக்கி சுசித்ராவோட மகாகவி பாரதியாரோட சரித்திரம் பற்றி சொன்னான். எல்லாருக்கும் பாரதியாரோடையே கொஞ்ச நாள் இருந்த மாதிரி ஒரு நினைவு வந்துடுத்து. அப்படியே ஒரு 2 மணி நேரம் அதுலேயே மூழ்கி போயிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதில் என்னென்னா எனக்கு ஒன்று சொல்லணும். இப்போது எப்போதும் அதில் முந்திலாம் வந்து பாட்டு ராகம் கம்போஸர்லாம் போடுறதில்ல. இப்போ ஜெயா டிவி டெலிகாஸ்ட் பண்ணும்போது அது பண்ணுறது நிறையா பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று காத்தால போட்டதே சாயங்காலம் மறுநாளைக்கும் சாயங்காலம் போட்டதே காத்தால பண்ணுவா. அது பண்ணுறது இல்லை. அதனால் 2 மணி நேரம் ஃபுல் ப்ரோக்ராம் பார்த்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கிறது. அதை கொடுத்த ஜெயா டிவிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நிச்சயமாக எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டு இதை சொல்கிறேன் நான். பாரதியார் அப்படின்னு சொன்ன உடனேவே எல்லார் கற்பனைக்கும் வருவது பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது தான். தேவி திரௌபதி சொல்வாள், தேவி திரௌபதி சொல்வாள், தேவி திரௌபதி சொல்வாள், ஓம் தேவி பராசக்தி ஆணை உரைத்தேன், உஜ்ஜயினி நித்ய கல்யாணி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், உஜ்ஜயினி நித்ய கல்யாணி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், உஜ்ஜயினி